திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த இவர் இயற்பெயர் ராமசுப்பிரமணியன். இவர் படித்தது என்னவோ பிஇ, பொதுப்பணித்துறையில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றினார். ஆனால் இன்னைக்கு தமிழுக்காக நிறைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். தமிழ் வளர்ச்சித்துறையின் இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை அப்படின்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டு இன்று வரை பல கல்லூரிகளுக்கு, மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளுக்கு ஒரு 6 அறிஞர்கள் போய் ஒரு 6 தலைப்பில் அந்த இளைஞர்களுக்கு தமிழினுடைய பெருமையை, தமிழர்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி தமிழை அவர்களுக்குள் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கார் ஐயா அவர்கள். கங்கை யாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கங்கை யாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகம் ஆறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு, அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு, வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு, அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு, இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, மற்றாறு போல் இல்லை மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது, உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ எந்நாளும் பரிமாறு, பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. தன்னுடைய 17வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான அமைப்பினுடைய இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா கோவிந்தசாமி அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு பேசி விடைபெற்று சென்றிருக்கின்ற அன்பு சகோதரி அக்ஷயா அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உங்கள் மத்தியிலே உணவு இடைவேளைக்கு பிறகு பேச இருக்கின்ற அன்பு சகோதரர் நீலகண்டன் அவர்களே, எங்களுடைய அருமை நண்பர் சகோதரர் வீரசக்தி அவர்களே, இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய கல்பனா தர்மேந்திரா அவர்களே, அவர் ஜெயந்தா என்று பெயர் வைத்திருக்கிறார், இவர் வந்திருக்கிறவர் ஜெயலட்சுமி என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய பெயரை கூட வின்சென்ட் என்று வைத்திருக்கிற அருமை நண்பர் அவர்களே, வாழ்க்கையில் ஒரு சென்று எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பிறக்கும் போதே வின்சென்ட் என்று சென்றோடு பிறந்திருக்கிற அன்பு சகோதரர் வின்சென்ட் அவர்களே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, என் அன்பிற்கினிய தாய்மார்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை விடவும் இந்த சபையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் பார்க்கின்ற பொழுதே தெரிகிறது, அறிவிலும் அனுபவத்திலும் அத்துணை பேரும் எண்ணிலும் முதிர்ந்த பெருமக்களாக இங்கே நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிற பார்வையாளர்கள் அல்ல, இவன் சரியாக பேசுகிறானா என்று கணிக்க வந்திருக்கிற மேற்பார்வையாளர்கள் என்றுதான் நான் எண்ணிக்கொள்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல செய்திகளை இங்கே, குடும்பத்தை பற்றி பல செய்திகளை இங்கே சொன்னார். எனக்கு காவிய தலைவரும் காவிய கவிஞனும் என்று தலைப்பு. ஏனென்றால் இந்த திருச்சி மாநகரத்திற்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றன. இந்த திருச்சி மண்ணிற்கு அதிலே ஒரு பெருமைதான் இந்தியாவிலேயே அதிகமான திரையிசை பாடல்களை தந்த காவிய கவிஞர் என்று முத்தமிழறிஞர் கலைஞரால் பெயர் சூட்டப்பட்ட வாலிப வாலி என்று தமிழ் திரையுலகமே கொண்டாடிய கவிஞர் வாலி அவர்கள் திருச்சிக்கு கிடைத்த பெருமை. அந்த காவிய கவிஞர் வாலியோடு
ஒரு 8 ஆண்டு காலம் நான் நெருக்கமாக இருந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் அவர் வீட்டு வரவேற்பறை ஒரு வகுப்பறையை போல இருந்தது. ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என் போன்றவர்களுக்கு ஒரு ஞான தந்தையாக விளங்கிய வாலி பிறந்த இந்த மண்ணிலே அவருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் இருந்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் எம்ஜிஆர் ரசிகர் யார் என்று கேட்டவுடன் பல பேர் இங்கே கையை உயர்த்தியதை பார்த்தேன். ஆக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். உண்மையிலேயே அப்படி ஒரு நட்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் குறைவு என்பதால் சுற்றி வளைத்து போவதை விட நேராக தலைப்பிற்குள் போய்விடலாம் என்று நான் கருதுகிறேன். எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் இருந்த உறவு என்பது அப்படிப்பட்ட ஒரு உறவு. அவர் முதலாக எம்ஜிஆருக்கு வாலி பாடல் எழுதிய படம் நல்லவன் வாழ்வான். அதுதான் எம்ஜிஆருக்கு அவர் எழுதிய முதல் பாடல் படம். அந்த படத்தினுடைய கதை வசனம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணா வாலி பாடலை எழுதி கொடுத்து விட்டு போய்விடுகிறார். அது 1958. அண்ணா சில வரிகளை சுழித்து இருந்தாராம், இதையெல்லாம் எடுக்கக்கூடாது என்று. என்ன என்றால், ஒரு மனிதன், நீங்கள் சினிமா உலகத்தில் யாரேனும் ஜெயித்து விட முடியாது. நான் கூட வாலியை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவேன், அதாவது நாட்டுக்கோட்டைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவில் ஜெயித்த மலைக்கோட்டை வாலி. நாட்டுக்கோட்டை கண்ணதாசன் ஒரு பக்கம், பட்டுக்கோட்டையாக இருந்த பாட்டுக்கோட்டை ஒரு பக்கம், 2 பேருக்கும் நடுவில் சரி ஜெயித்த திருச்சி மலைக்கோட்டை அவர். எனக்கு தெரிந்து கண்ணதாசன் பட்டுக்கோட்டை என்ற 2 கப்பல்களுக்கு நடுவில் அவர் கடலில் இறங்கினார். ஆனால் அவர் ஜெயித்தார். காரணம், அவருக்கு பங்காளியாய் அமைந்ததே படகோட்டி. அதனால் தான் அவர் ஜெயித்தார். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி எம்ஜிஆருக்கும், அதாவது சாதாரணம் அல்ல, எம்ஜிஆருடைய இதயத்திலே அவர் இடத்தை பிடித்தார் என்றால் அது அதிர்ஷ்டம் அல்ல, அவரிடம் இருந்த திறமை. சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் என்கிற பாட்டு வாலி முதல் பாட்டு, எம்ஜிஆருக்கு எழுதிய முதல் பாட்டு. அவர் சொல்கிறார், எம்ஜிஆருக்கு பாடல் எழுதுகிற வாய்ப்பு என் தாய்க்கு என் மகனுக்கு கிடைத்து விட்டதே என்று என் அம்மா நினைத்தால் சிரிப்பாளே. அவள் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் சிரிப்பாள் அல்லவா. பம்பாயில் இருக்காங்க வாலியோட அம்மா. அப்போ அவர் தந்தை இறந்து விட்டார், அம்மா பம்பாயில் அண்ணன் வீட்டில் இருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும் நினைத்து கொண்டு தான் அந்த பல்லவியை நான் ஆரம்பித்தேன். சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் என்று சொல்லுவார். அதில் எழுதுகிறார், அண்ணா வியந்தாராம், ஒரு டூயட் பாட்டில் இப்படி எல்லாம் எழுத முடியுமா என்று அண்ணா வியந்தாராம். வியந்த வரி என்னவென்றால், அந்த பாட்டிலே வரும், உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ. ஹீரோயின் வந்து எம்ஜிஆரை பார்த்து பாடுறா, உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ. அதற்கு அடுத்த வரி, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருண்ட பொழுதும் புலராதோ. இந்த 2 வரியை பார்த்து அண்ணா வியந்துட்டாரு. ஏன்னா உதயசூரியன் என்பதும் எதையும் தாங்கும் இதயம் என்பது அண்ணாவுடைய சொல். இதை ஒரு பாட்டில் கொண்டு வர முடியுமா என்று வியக்கிறார். சரி, அது மட்டுமல்ல, வாலி அதில் எழுதியிருப்பார் மீன்களை பற்றி. அதாவது நான் வரவில்லை என்பதை அதை முதல்ல எழுதுவாரு, தேன்மலர் ஆடும் மீன் விளையாடும், ஹீரோயின் சொல்லுவா, தேன்மலர் ஆடும் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணீரோ. அருவி வருது, தேன்மலர் ஆடும் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணீரோ. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் வரவில்லை என்பதனால் இது உன் மீன்விழி சிந்திய கண்ணீரோ. என்ன ஒரு கற்பனை பாருங்க, நான் வரவில்லை என்பதனால் இது உன் மீன்விழி சிந்திய கண்ணீரோ என்று கேட்பான். ஆக ஒரே நேரத்தில் அரசியலுக்கு தகுந்த கருத்துக்கள், இலக்கியத்திற்கு தகுந்த கருத்துக்கள் இரண்டையும் இணைத்து கொடுத்ததால் தான் ஒரு காலகட்டத்தில் இதை தொடர்ந்து தன்னுடைய பாட்டிலே தக்க வைத்துக் கொண்டதால் தான் வாலி எம்ஜிஆருடைய மனதிலே இடம்பெற்றார். ஆனால் நல்லவன் வாழ்வான் படம் வந்த பிறகும் கூட எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் எந்த ஒரு ஒற்றுமை, எந்த ஒரு நெருக்கமும் ஏற்படவில்லை. கற்பகம் படம், ஏனென்றால் தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் எந்த மியூசிக் டைரக்டர் ஜெயிக்கிறாரோ அவங்களோட இருக்கிற பாடலாசிரியர்கள் ஜெயிக்கலாம். இதுதான் விதி. ஒரு மியூசிக் டைரக்டர் ஜெயிக்கும் போது கூட எந்த லிரிசிஸ்ட் பாடலாசிரியர் இருக்கிறாரோ அவரும் ஜெயிப்பார். அவங்க கையில் தான் இருக்கு. எம்எஸ்விக்கு எப்படியாவது பாடல் எழுத வேண்டும் என்று வாலி நினைக்கிறார். அப்பந்தான் வந்து கற்பகம் படம் வருகிறது. கற்பகம் படத்தில் முதல்ல எழுதுறாங்க, கற்பகம் படத்தில் எழுதுறாங்க பாட்டு. எழுதும்போது KS கோபாலகிருஷ்ணன் தான் சொல்றார், சிச்சுவேஷனை சொல்றார், அத்தை மருமகா பற்றி சொல்றார் அந்த படத்துடைய கதையை. அத்தை வந்து பொண்ணை எடுத்து வச்சுக்கிறா, மடியில் எடுத்து வச்சுக்கிறா. இப்போ ஒரு பாட்டு தாலாட்டுறான்னு. இப்போ தான் அத்தை மடி மெத்தையடி பாட்டை ஆரம்பிக்கிறார்.
அந்த பாட்டில் இருந்துதான், அந்த பாடலில் இருந்தால் கற்பகம் 1963 தீபாவளிக்கு படம் வருகிறது. பெரிய வெற்றி. எம்எஸ்வி வாலியினுடைய தூதுவராக மாறுகிறார். ஜிஎன் வேலுமணிகிட்ட சொல்றார், இப்படி வாலிங்கிற பையன் பிரமாதமா எழுதுறாங்க என்று சொல்கிறார். ஜிஎன் வேலுமணி படகோட்டி படத்திற்கு 2 பாடல்களை ஒலிப்பதிவு செய்கிறார். எம்ஜிஆரிடம் சொல்லவில்லை. பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு 2 பாட்டையும் எடுத்துக்கொண்டு எம்ஜிஆரிடம் கொண்டு போட்டு காண்பிக்கிறார்கள். எம்ஜிஆர் பாட்டை கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றாரு, பிரமாதமா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றார். பேரை சொல்லல. பக்கத்தில் இருந்த வசனகர்த்தா ஆரூர்தாஸ் சொல்கிறார், கண்ணதாசன் இன்று உங்களை மேடையில் எதிர்த்து பேசினாலும், அப்பொழுது கண்ணதாசனுக்கு எம்ஜிஆருக்கு மனக்கசப்பு இருந்த நேரம் அரசியல் ரீதியாக. பக்கத்தில் இருந்த வசனகர்த்தா ஆரூர்தாஸ் சொல்கிறார், கண்ணதாசன் இன்று உங்களை எதிர்த்து மேடைகளில் பேசினாலும் திட்டினாலும் பாட்டு எழுதும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கார் என்று சொன்னவுடன் ஜிஎன் வேலுமணி சொன்னாரா, இது கண்ணதாசன் எழுதின பாட்டு இல்ல, வாலி என்கிற புதிய ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் என்று. எம்ஜிஆர், ஆமா நல்லவன் அந்த படத்தில் ஒரு அந்த வாலியா இது என்று கேட்டுக்கிறார். ஆமாம், அன்று இரவு நடந்த பொதுக்கூட்டத்தில், பரங்கிமலை பொதுக்கூட்டத்தில், இனிமேல் என் திரைப்படங்களில் வாலி என்ற கவிஞர் தான் பாடல்கள் எழுதுவார் என்று எம்ஜிஆர் அறிவிக்கிறார். தமிழ்நாட்டிலேயே அப்படி அறிவிக்கப்பட்ட ஒரே கவிஞர் வாலி. அது மட்டுமல்ல, எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் ஒரு பாடலாசிரியர் பெயர் வந்தது என்றால் அது வாலியின் பெயர் மட்டும்தான் 2 பாடல்களில் வந்திருக்கிறது. நேற்று இன்று நாளை படம், கண்ணதாசன் பாடல் எழுதுகிறார். அந்த பாடல் எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை. வாலியை கூப்பிடுகிறார். அந்த காலகட்டத்தில் வாலிக்கு எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு. அவர்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வார்கள், அது வேறு. வாலியை கூப்பிடுகிறார் எம்ஜிஆர். நாளைக்கு காலையில் தோட்டத்துக்கு டிஃபன் சாப்பிட வாங்கங்கிறார். வாலி மறுநாள் காலையில் போகிறார். எம்ஜிஆர் சொல்கிறார், நான் சொல்கிறேன், சில சம்பவங்கள் சொல்கிறேன். அப்பொழுது நடந்த அரசியல் செய்திகளை சொல்கிறார். எம்ஜிஆர் தலையிட்ட ஒரே பாடல் நேற்று இன்று நாளை படத்திலே தான் எழுதிய தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்கிற பாடல் தான் என்று வாலி சொல்லுவார். அப்போ சொல்லிட்டு எம்ஜிஆர் படத்தில் அந்த பாட்டில் நேற்று இன்று நாளை என்று வர வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்கிறார். வாலி வருகிறார், எழுதுகிறார். 2-3 நாளில் சந்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு 3 நாட்கள் கழித்து வாலி ஃபோன்லேயே பாட்டை சொன்னாராம். எம்ஜிஆர் ஒரு இடத்துல நேற்று இன்று நாளை வரணும்னு சொன்னார். வாலி 2 இடங்களில் நேற்று இன்று நாளைன்னு போட்டிருப்பார். எம்ஜிஆர் ரொம்ப பிரமாதம் என்று சொல்லுவார். இது எதற்காக எம்ஜிஆர் மனதிலே வாலி இடம் பிடித்தார் என்றால், நான் ஒரு பாடலை இப்பொழுது உங்களுக்கு ஒரு சரணத்தை போடுகிறேன். அந்த பாடலை பாருங்கள். அதில் வாலி என்ன சூட்சுமம் செய்திருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான், அதாவது ஒரு இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அது சாதாரணம் அல்ல. அவர் எப்படி பாருங்கள், ஒரு பாடலுடைய இந்த பாடல் இதயவீணை படத்திலே இடம்பெற்ற அந்த பாடல். மஞ்சள் குங்குமம் மலர்சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க, மஞ்சள் குங்குமம் மலர்சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க, நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க, நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க, 1000 காலம் நாயகன் கூட வாழ்ந்திடும் மகளே வளமாக, ஆனந்தத்தாலே கண்ணீர் பொங்கும் ஏழையின் கண்கள் குளமாக, திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. பாருங்க, இந்த பாட்டில் வாலி ஒரு சூட்சுமம் செய்கிறார். அது நம்மில் எத்தனை பேருக்கு கண்டுபிடிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதுதான் வாலி. அதுதான் உண்மையிலேயே தமிழ் திரை இசை பாடல்கள் நன்றாக இருக்கின்றன. அதற்காக நீங்கள் ஒரே ஒருவரை நோக்கி விரலை நீட்டுங்கள் என்று சொன்னால் அது எம்ஜிஆரை நோக்கித்தான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆருக்கு பிறகு அல்லது எம்ஜிஆருக்கு முன்பும் சரி பின்பும் சரி எந்த ஹீரோவும் பாட்டில் தலையிட்டதே இல்லை. எம்ஜிஆர் ஒருவர் தான் தமிழ் திரை இசை பாடல்களின் மீது கவனம் செலுத்திய ஒரே நடிகர். இந்த பாட்டில் வாலி ஒரு சூட்சுமம் பண்ணுகிறார் பாருங்க. அண்ணன் நின்று வாழ்த்துகிறான் இல்லையா? மஞ்சள் குங்குமம் மலர் சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க, நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி என்ன எழுதுன அடுத்த வரி, குடும்பத்தில் ஒருவன் இங்கிருக்கன்னு எழுதணும்.
ஆனா என்ன எழுதுறார் வாலி, நல்லவன் ஒருவன் இங்க இருக்க. எம்ஜிஆர் நல்லவரான் பில்டப் பண்றாரு பாருங்க. அந்த வரி நல்லவங்கிற வார்த்தை அவசியமே இல்லை. இதுதான் வாலி. அடுத்ததுலையும் பாருங்க, அடுத்ததுலையும் அப்படிதான் எழுதுவாரு. ஏழையின் கண்கள் குளம், அண்ணனின் கண்கள் குளமாக தான் வரணும். அண்ணன் தான் அழுறான், அங்க ஏழை பணக்காரருக்கு வார்த்தையே வேண்டாம். எம்ஜிஆர் அழுறாராம், வாலி எழுதுகிறார் ஏழையின் கண்கள் குளமாக. அதான் எம்ஜிஆர் ஏழையா எப்படி பில்டப் பண்றாரு பாருங்க. அதனால் தான் வாலியை எம்ஜிஆர் கடைசி வரை விடவில்லை. எவ்வளவோ சொன்னார், கட்சியில சேருங்க, ஸ்ரீரங்கம் தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆக்குறேன். எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, ஆண்டவனை கட்சியில சேருங்க, ஸ்ரீரங்கம் தொகுதியில் எம்எல்ஏ ஆக்குறேனார். கடைசி வரையிலும் எம்ஜிஆர் கட்சியில் வாலி சேரவே இல்லை. புலமைப்பித்தன் சேர்ந்தார், முத்துலிங்கம் சேர்ந்தார், எல்லோரும் மற்ற கவிகள் எல்லாம் சேர்ந்தார்கள். ஆனால் வாலி கடைசி வரையில் சேரவில்லை. ஆனால் தன் தமிழின் மீது அவருக்கு இருந்த ஆற்றல், அந்த தமிழோடு அவரிடம் இருந்த ஆற்றல், அதுதான் அவரை நெருக்கி வைத்து. அதாவது நிவேந்து இருக்கிறோம். வாலி சாதாரணமானவர் அல்ல. அவர்கிட்ட இருந்த அந்த வார்த்தை வங்கியாக தன்னை வைத்துக் கொண்டார். அவருடைய பேச்சு நீங்கள் பார்த்தீர்கள், மேடையில் பேசுகிறார், வாலி பேசுகிறார். பக்கத்தில் நடிகர் விவேக் விவேக் சொன்ன செய்தி இது. விவேக் அமர்ந்திருக்கிறார். வாலி மேடையை நோக்கி, மைக்கை நோக்கி நடந்து போறார், போடியத்தை நோக்கி போறார். நடக்கும்போது வேசி தடிக்கிடுச்சு. உடனே தடுமாறுகிறார் வாலி. வாலி தடுமாறின உடனே பக்கத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி வாலி கையை பிடிச்சுக்கிறாரு. காந்தியினுடைய கையை பிடிச்சிட்டு வாலி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. வாலி தடுமாறின விவேக் சிரிக்கிறாரு. உடனே வாலி விவேக்கை பார்த்து சொல்றாரு, என்னையா சிரிக்கிற, நான் காந்தியோட தான் போறேன், பிராந்தியோட போல. உடனடியாக நீங்க நினைத்து பாருங்கள், உடனடியாக எம்ஜிஆருக்கு உடல்நலம் இல்லாத நேரத்திலே தமிழ்நாட்டில் ஒலித்த பாடல், பிரார்த்தனை பாடல், வாலி ஒளிவிளக்கு படத்தில் எழுதிய இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு, தலைவா உன் காலடியில் எங்கள் நம்பிக்கையின் ஒளிவிளக்கு. இந்த பாட்டு எல்லா இடத்துலையும் ஒலிச்சுது. வாலி பார்க்க போகிறார் எம்ஜிஆரை, சரியாய் வந்து நலமாகி வந்தவுடன். வாலியை பார்த்தவுடன் விஎன் ஜானகி அம்மையார் கண்களில் கண்ணீர் வடிந்ததாம். இவர் எழுதின பாட்டிலால் அல்லவா என் தலைவன் உயிர் பிழைத்தான், அந்த பிரார்த்தனை. அப்படி சொன்ன உடனே அப்படி அழுது கொண்டே வாலியை பார்த்து அந்த அம்மையார் சொன்னாராம், ஜானகி அம்மையார், தலைவர் பிழைத்தது வாலி பாக்கியம் என்று. உடனே வாலி சொன்னாராம், இல்லை அம்மா, உங்கள் தாலி பாக்கியம் என்று. அதாவது நீங்கள் நினைத்து பாருங்கள், இது சாதாரணமானது அல்ல. தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக வைத்துக் கொண்டார். அதுதான் எம்ஜிஆர் அவரை விரும்பி இருக்கிறார் என்றால் எத்தனையோ கவிகள் இருந்தார்கள். ஒரு விழாவிற்கு தேவயானி வரல, முதல் நாள் விழா, நடிகை தேவயானி வரல, அந்த விழாவிற்கு வந்திருக்கணும், வரல. இந்து பத்திரிகையாளர் நண்பர் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, வாலிட்ட சொல்றாரு, நேற்று தேவயானி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரலங்க. தேவயானின்னு நினைச்சிருப்பாயா? எப்படி பிரிக்கிறார் பாருங்கள். அந்த வார்த்தை வங்கியாக தன்னை வளைத்துக் கொண்டவர் வாலி. தெரியும், நான் பார்த்த சாரதி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மரியாதைக்குரியவர். ஆனால் அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே கண்ணதாசன், அந்த நேரத்தில் ஒரு பெரிய போட்டி நடந்தது, கண்ணதாசன் வாலின்னு. கண்ணதாசன் மீது ஈர்ப்பு கொண்டவர் வாலியை பிடிக்காது. நினைச்ச இடத்துல வாலியை கிண்டல் பண்ண நினைப்பாராம். ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, வாலி என்னதான் நினைத்தாலும் கவியரசு ஆக முடியாது. வாலி சொன்னாராம், வாலினாலே கவியரசு தானே. கவின்னா குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, குரங்குகளின் தலைவன் வாலி, வாலினாலே கவியரசு தானே. சொல்லிட்டு சொன்னாராம், எழுத்தாளர் எதை காக்காவிட்டாலும் தன்னுடைய இனிஷியலை காக்க வேண்டும். அவர் பேர் நா பார்த்தசாரதி. நாவை காக்கணுங்கிறதுக்கு பதில் எழுத்தாளர் எதை காக்காவிட்டாலும் தன்னுடைய இனிஷியலை காக்க வேண்டும் என்று சொன்னாராம். அதே நான் பார்த்தசாரதி முதல்ல சந்திக்கலே கேட்டிருக்காரு, எதற்கு நீங்க வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டீர்கள்? அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போதே மாலி என்ற ஓவியர் மாதிரி தானும் ஓவியராக வேண்டும் என்று தான் வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டார். ஆனால் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, பார்த்தசாரதி சொல்லியிருக்காரு, நாப்பாட்ட சொல்லியிருக்கிறாரு, ராமாயணத்தில் வருகிற வாலிக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அவர் எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் வீரத்தில் பாதி வாலிக்கு போய்விடும். அதே மாதிரி என் எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் அறிவில் பாதி எனக்கு வந்தும்னா நான் வாலின்னு பேர் வச்சுக்கிட்டேன் என்று சொன்னாராம். உடனே நாப்பா, அப்படியா, ஆனால் உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் அறிவு வந்தவர் மாதிரி தெரியலையே அப்படின்னாராம். என்ன செய்வது, என் எதிரில் வருகிற எல்லோரும் உங்களை மாதிரியே இருக்கிறாங்களே. இது அதாவது எளிதல்ல. இந்த பேச்சு என்பது வியந்து பார்த்திருக்கிறோம். எம்ஜிஆர் கடைசி வரையிலும் அவ்வளவு பிரச்சனை. எம்ஜிஆர் தான் சொல்கிறார், 34 வயசாச்சு வாலி, இன்னும் திருமணம் பண்ணாமலே இருக்கிறீங்க, சம்பாத்தியத்தை பூரா நீங்கள் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க, நிறைய செலவு பண்ணிட்டு முதல்ல திருமணம் பண்ணுங்க. எம்ஜிஆர் சொல்கிறார். என்ன செய்கிறார் வாலி?
திருமணம் செய்கிறார். எம்ஜிஆர்கிட்டே சொல்லலை, திருப்பதியில் போய் காதல் திருமணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. எம்ஜிஆருக்கு கோபம் வருது. ஏன்னா கல்யாணம் பண்ணு சொன்னதே நான் தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இந்த ஆள் கல்யாணம் நம்மகிட்ட கூட சொல்லலையே, போய் பண்ணிட்டு வந்துட்டானே என்று சொல்லிவிட்டு தாழம்பு படம் நடக்கிறது 1965 அந்த காலகட்டம். தாழம்பு படம் பாடலாம், பாட்டு எதுவுமே யாருக்கும் பண்ண வேண்டாம், அப்படி வைக்கேன்ட்டார். வாலியினுடைய மனைவி ரமண திலகம் சொல்கிறாங்க, எங்க போய் வாத்திய சின்னவரை போய் பாருங்க. எம்ஜிஆரை சின்னவர் உங்களுக்கு தெரியும், சினிமாவில் சின்னவர் என்று சொல்வார்கள் அல்லவா. சின்னவரை போய் பாருங்க, அவரை எனக்கு தெரியும், எனக்கு அவரை தெரியும், எப்போ என்ன பேசுவாரோ என்கிட்ட பேசுவார். தாளம்பு படத்தினுடைய விநியோகர்கள் சொல்கிறாங்க, 3 எழுத்துக்காரருக்கு 2 எழுத்துக்காரருக்கு கண்டிப்பாக ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு. எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுகிறார் வாலிக்கு. அதாவது பெரியவர்களே, இதை சொல்லுகின்ற பொழுது, இதை படிக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் கிடைக்கிறது. வாழ்க்கையில் நினைத்து பாருங்கள், ஜெயித்தவர்கள் யாருமே ஈகோ பார்த்ததே இல்லை. வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர்கள் யாரும் ஈகோ பார்த்ததே இல்லை. எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஆளு, வாலி நினைக்கும் பொழுது பல நேரங்களில் எம்ஜிஆர் இறங்கி வந்திருக்கிறார். இதை முத்துலிங்கமே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். வாலி என்கிற பொழுது, ஏன்னா வாலிகிட்ட இருந்து அந்த வார்த்தை வரம் எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டிருக்கிறது. ஆண்டவனே நாளை காலையில் வாங்க, டிஃபன் சாப்பிட்டே பேசலான் இருக்கார் எம்ஜிஆர். போயிருக்கார் வாலி, ஸ்டூடியோக்கு போயாச்சு. பாட்டு தாளம்பு படம் வாலி எழுதி கொடுக்குறாரு, ஒரு கொள்கை பாடல் மாதிரி வச்சுக்கலாம், எழுதி கொடுக்குறாரு. பாட்டை வாங்கிட்டு எம்ஜிஆர் வாலியை பார்த்து சிரிச்சாராம், கவிஞர்ல அப்படின்னாராம். அப்போ எம்ஜிஆர் அதை பார்த்து சொன்ன வரிகள் தான் தாளம்பு படத்தில் வாலி எழுதின பாட்டு. எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். அதாவது ஒரு கடைசி வரையில் எனக்கு தெரியும், நேரடியாகவே பார்த்திருக்கிறேன், கடைசி வரையில் கம்பீரமாக இருந்தவர் வாலி. யாரிடமும் எந்த உதவியும் செய்ய அவர் அப்படிப்பட்டவரை எம்ஜிஆர் நேசித்தார் என்றால், திரும்ப திரும்ப அவரை அழைத்தார் என்றால் அவர்கிட்ட இருந்த திறமை. நம் நாடு படம் உங்களுக்கு தெரியும், ஒரு செய்தி தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியாது. 1900 இந்த செய்தி, நான் சொல்கிற செய்தி நாகிரெட்டி பையன், நாகிரெட்டினுடைய மகன் பதிவு செய்திருக்கிற செய்தி. 1969 அண்ணா மறைகிறார். எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. எம்ஜிஆர் யோசித்தாராம், திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என்றால் மக்கள் ஓட்டு போடுகிறார்கள், நான் சொன்னால் போடுகிறார்கள், எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் போடுவார்களா? எம்ஜிஆருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. இப்படி ரஜினிகாந்துக்கு அரசியலில் வரலாமா சந்தேகம் வந்தது, கடைசி வரைக்கும் தீரலை. ஆனால் எம்ஜிஆர் மிகப்பெரிய புத்திசாலி. உண்மையிலேயே எம்ஜிஆருடைய பக்கங்களை நீங்கள் படிக்க படிக்க தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் திட்டமிட்டு கொண்டார், பெரிய விஷயம் அது. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் திட்டமிட்டால் ஜெயிக்கலாம் என்பதற்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய உதாரணம் எம்ஜிஆர். அவர் உடனே நினைக்கிறார், வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியை போய் பார்க்குறார் எம்ஜிஆர். நீங்கள் ஒரு படம் எடுக்கணும் என்னைய வச்சுங்கிறாரு. நாகிரெட்டி சொன்னால், என்ன உங்களை வச்சு படம் எடுக்க எல்லாரும் க்யூவில் நிற்கிறாங்க, நீங்கள் என்னையை தேடி வந்து சொல்கிறீங்களே. இல்லை, நீங்கள் எடுக்கணும் அந்த படத்தை, ஆனால் நானே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன், தயாரிப்பு மட்டும்தான் உங்களுக்கு. அப்படியே நீங்களே தயாரிச்சிட வேண்டியதானே, சத்யா மூவிஸ்லேயே பண்ணிடலாமே. நான் பண்ணால் நல்லா இருக்காது, நீங்கள் தான் பண்ணணும் அந்த படத்தை. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பவர் என்பதை உணர்த்தும். பண்ணுறார். அந்த படம் தான் நம் நாடு. அந்த படத்தில் திட்டமிட்டு எழுதப்பட்ட கதை. எம்ஜிஆர் எலெக்ஷனில் நிற்கிறார், ஜெயிக்கிறார். மேயர் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறார் இல்லையா, கவுன்சில் ஓட்டு போட்டு ஜெயிப்பார். குப்பத்துக்கு வருகிறார், ஜெயித்து விட்டு குப்பத்துக்கு வருகிறார். வருகிற பொழுது ஒரு பாடல் எம்ஜிஆரை வரவேற்று வாலி எழுதுகிறார், வாங்க ஐயா வாத்தியார் ஐயா பாட்டு. எல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது. படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மேகலா தியேட்டரில் சிறப்பு காட்சி. எம்ஜிஆர் நாகிரெட்டிட்ட சொன்னாராம், நான் படத்தை பார்க்கணும் மக்களோடு உட்கார்ந்து கொண்டு. நீங்கள் எப்படிங்க மக்களோடு உட்கார்ந்து கொண்டு பார்க்க முடியும்? இல்லை நான் வருவேன், ஷோ பார்க்க ஆகணும். சரி ஒன்று பண்ணும், 6 ஷோ பார்க்கலாம், ஆனால் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி மேனேஜருக்கு மட்டும்தான் தெரியும் எம்ஜிஆர் வருது. படம் போடுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காரில் நாகிரெட்டி எம்ஜிஆர் வந்திருக்காங்க. ஒரு கதவில் எம்ஜிஆர் சாய்ந்து நிற்கிறார், காற்றுக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் நாகிரெட்டி, ஒரு பக்கம் எம்ஜிஆர். படம் போட்டாச்சு. அந்த வாங்க ஐயா வாத்தியார் ஐயா பாட்டு வரும்போது தியேட்டரில் விசில் பறந்துருக்கு. அது மட்டும் இல்லை, ஒன்ஸ் மோர் என்று இந்த பாட்டை மறுபடியும் போடுற வரைக்கும் விடலையாம். ஆக மறுபடியும் அந்த பாடல் ஒன்ஸ் மோர் போட்ட பொழுது நாகிரெட்டி எம்ஜிஆரை பார்க்கிறார். எம்ஜிஆர் கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் வழிஞ்சுதான். நாகிரெட்டி பார்க்குறத எம்ஜிஆர் பார்த்துட்டாராம். பார்த்துட்டு நாகிரெட்டி எம்ஜிஆர் கட்டி பிடிச்சி, ரெட்டியார நான் ஜெயிச்சிருவேன் ரெட்டியார, நான் ஜெயிச்சிருவேன் ரெட்டியாரன்னாராம்.
இது நாகிரெட்டி மகன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். திரைப்பட உலகமும் திராவிட இயக்கமும் என்ற புத்தகத்திலே இதை திருநாவுக்கரசு எடுத்து பதிவு செய்திருக்கிறார். இந்த செய்தி நினைத்து பாருங்கள். தான் அரசியலில் ஈடுபட வேண்டுமா வேண்டாமா என்று ரஜினிகாந்திற்கு கடைசி வரை ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக அதை தீர்த்திருக்கிறார் பாருங்கள். அன்னைக்கு தான் அவருக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அதற்காக எழுதப்பட்ட பாடல், அதற்கு ஏற்ற மாதிரி வாத்தியாரே அந்த பாட்டு அதை எழுதுவது தானே ஃபிக்ஸ் பண்ணாராம் எல்லாத்தையும். கடைசி வரையிலும் அந்த நம் நாடு படத்திற்கு மட்டும்தான் அதிகமான கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன எழுதுகிறார்கள். அது மட்டும் இல்லை, நம் நாடு படத்திற்கு 100வது நாள் விழா மதுரையிலும் சேலத்திலும் நடந்திருக்கிறது. அதை பற்றியும் வாலி எழுதியிருக்கிறார். 100வது நாள் விழா எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவிற்கு 3-4 பேருக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டாங்க. வாலிக்கு ட்ரெயினில் போட்டிருக்காங்க. எம்ஜிஆர், ரங்காராவ், வாலி, அசோகன் 3 பேருக்கும் ட்ரெயினில் டிக்கெட் போட்டாங்களாம். வேறொரு பாட்டுக்காக எம்ஜிஆர் போகும்போது நீரும் நெருப்பும் இதில் எம்ஜிஆர் இருக்கிறார், உட்கார்ந்துருக்கிறாரு மேக்கப் ரூமில். வாலி கிராஸ் பண்ணனா, என்ன ஆண்டவனே, எம்ஜிஆர் எப்பொழுதுமே வாலி ஆண்டவனே தான் கூப்பிடுகிறார். என்ன ஆண்டவனே, மதுரைக்கு ரெடி ஆகிட்டீங்களா? இல்லைண்ணா, நான் மதுரைக்கு வரலண்ணா என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இல்லை, உங்களுக்கெல்லாம் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுட்டு எம்எஸ்விக்கு முதற்கொண்டு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிருக்காங்க, மியூசிக் டைரக்டருக்கு. அப்போ பாடலாசிரியர் தான் அவ்வளோ இதா, எனக்கு மட்டும் ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்காங்க, நான் வரலண்ண என்று சொல்லியிருக்கிறார். உடனே எம்ஜிஆர் அப்படியா கூப்பிட்டு ஜம்புக்கு ஃபோனை போடு, டைரக்டர் ஜம்புக்கு ஃபோனை போடுன்னு சொல்லிட்டு, என்ன விஜயா வாகினியில் அவ்வளோ செலவு பார்க்குறாங்களா, உடனே வந்து இவங்க எல்லாருக்கும் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட சொல்லுங்க, இல்லைன்னா நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணுங்க, நான் வரலைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரான். அதாவது நினைத்து பார்க்கிறேன் எவ்வளவு கம்பீரமாக இருந்திருக்கிறார். சேலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, மதியம் 3 மணி ஷோ, சாயந்தரம் 6 மணி ஷோ, நைட்டு 10 மணி ஷோ, 3 ஷோலையும் இவங்க கலந்துக்கணுமா. நல்ல மழை 8 மணிக்கு. எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டாராம், 10 மணி ஷோக்கு யாரும் போக வேண்டாம், நம்ம காலையில் ஊருக்கு போயிடலான்ட்டாராம். இவங்க எம்எஸ்வி, வாலி, நாகேஷ் 3 பேரும் பெரிய கூட்டணி உட்காந்து அவங்களுக்கு பிரியமானதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. போது நல்ல போதை ஏறிக்கிட்டே இருக்கு, 3 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அன்னைக்கு வந்து சனிக்கிழமையா, நம்ம எஸ்வி ரங்காராவ் இருக்கார, சனிக்கிழமை எதுவுமே சாப்பிட மாட்டாராம். அவர் வந்து, ஏண்டா 11 மணி தாண்டா ஆகுது, 12 மணி வரை பொறுங்கடா, நானும் வர்றேன்டா. 12 மணி ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆயிருமா, கொஞ்ச நேரம் பொறுங்கடா, கொஞ்ச நேரம் பொறுங்கடா அப்படின்னாராம். அவங்க அதெல்லாம் முடியாதியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போதை அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்களாம். நான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அசோகன்ட்ட சொல்லி, அசோகன் நேராக போய் எம்ஜிஆர் சொல்லிட்டாராம், இப்படி 3 பேரும் உட்காந்து வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே எம்ஜிஆர் கோவம் வந்துடுச்சுதான். நிகழ்ச்சி உண்டு, எல்லாரும் சொல்லுங்க, நிகழ்ச்சி உண்டு. ஏன்னா ரசிகர்கள் கூட்டம், அவர் சொல்றாரு, எம்ஜிஆர் சொன்னவொன்னு அவ்வளோ கூட்டம், எம்ஜிஆர் வராருன்னு நிகழ்ச்சி முடிஞ்சு யாரும் போக மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ கூட்டம். எம்ஜிஆர் நிகழ்ச்சி உண்டுன்ட்டாராம். இதில் நாகேஷ் என்ன பண்ணாராம், நிறைய சரக்கு சாப்பிட்டதுல கீழே விழுந்து புரண்டு ட்ரெஸ்ஸு பூரா அழுக்கா போச்சான், வேற ட்ரெஸ் இல்லையா. என்னன்னு செய்யணும் தெரியாம, வேற ட்ரெஸ் இல்லையா, என்கிட்ட ட்ரெஸ் இல்லையான்னு இருக்காரு. உடனே எம்எஸ் விஸ்வநாதன் வேஷ்டி எடுத்து நாகேஷ் கட்டிக்கிட்டு, ஏற்கனவே வேஷ்டி, நாகேஷ் வேஷ்டி கட்டி 3 பேரும் ஒரே ட்ரெஸ்ஸில் போனாங்களாம். எம்ஜிஆர் பார்த்து, என்ன 3 பேரும், ஆமாம் 3 பேரும் ஒரே ட்ரெஸ் தான், 3 பேரும் ஒரே ட்ரெஸ் தான் ஓடி போய் ஏறிட்டாங்களாம். அதற்கு பிறகு வாலி திரும்பி வந்த பிறகு எம்ஜிஆர் கூப்பிட்டு விட்டுருக்காரு, ஆண்டவரே என்ன வேலை பண்ணுறீங்க, இது என்ன, இது உங்கள் உடம்பு உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழுக்கு தேவை, மறந்து விடாதீர்கள். உங்கள் உடம்பு உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழுக்கு தேவை, இந்த பழக்கத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன. எதற்காக சொல்லியிருந்தால், கடைசி வரையில் இவர்கள் ஆரோக்கியத்தை பற்றியும் கவலைப்பட்டவர் எம்ஜிஆர். நிறைய நேரங்கள் 2 பேருக்குள்ள வந்த சண்டைகள், சமாதானங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆருடைய குணத்தை பற்றி வாலி வேந்து பேசுவார். ஒரு நாள் நவரத்னம் படம் ஷூட்டிங், வாலி வந்து எம்ஜிஆரை பார்க்க போறார். சாப்பாட்டு நேரம், வாலி கூட பாகவதர்னு ஒருத்தர் கூட போறார். 2 பேரும் உட்காந்து போய் சாப்பிடணும். வாலி வாங்க, பாகவதர் வெளியே இருக்கிறார், வாலி உள்ளே போயிட்டாரு. எம்ஜிஆர்கிட்ட பேச, எம்ஜிஆர் வாங்க ஆண்டவனே சாப்பிடலாம் என்று சொல்லி 3 பேரும் சாப்பிட அமர்கிறார்கள். வாலி, எம்ஜிஆருக்கு பக்கத்தில் லதா, 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வாலி உடனே எந்திரிச்சு, அண்ணன் 1 நிமிஷம் அண்ணன், நான் வந்து இப்போ வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன எந்திரி, உட்காருங்க வாலி அப்படின்ட்டு இருக்காரு. இல்லைண்ணே, என் கூட பாகவதன் ஒருத்தர் வந்தார், அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன், அவரை ஹோட்டலில் சாப்பிட சொல்லிடுறேன்னு இருக்காரு.
இருங்க என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் வெளியே வந்து வாலி கூட யாரோ வந்த பாகவதர் யாருங்க கேட்டிருக்காரு. ஒருத்தர் வந்திருக்காரு, வாங்க அப்படின்னு கூட்டிக் கொண்டு வந்து லதாவை, லதா நீ அந்த பக்கம் போய் உட்காரு என்று சொல்லிவிட்டு பாகவதரை தன் அருகிலே உட்கார வைத்து எம்ஜிஆர் சாப்பிட சொன்னாராம். வாலி எழுதுகிறார். யாரும், அதாவது இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள். எம்ஜிஆரிடம் இருந்த அந்த ஈகை குணம். வாலி ஒரு பக்கம் சொல்கின்ற பொழுது, இப்பொழுது எம்ஜிஆருடைய செயலாளராக இருந்த பிச்சாண்டி ஐஏஎஸ் சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் நினைவுகள் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டு, அதை படித்து பாருங்கள். மிகப்பெரிய புத்தகம். சத்துணவு திட்டம் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பதை பல பக்கங்களில் விவரித்திருக்கிறார். எம்ஜிஆர் அதற்கு எவ்வளவு பாடுபட்டார் என நெடுஞ்செழியன் கூட வேண்டான் இருக்கார். நாவலர் நெடுஞ்செழியன் நிதியமைச்சர், நிதி இல்லை வேண்டான்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் அவரை சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்க முதல்வர்கிட்ட 100 கோடி ரூபாய் செலவாகுங்க, இது நம்மளால முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாவலர் இவங்க கேட்டு பேச்சை கேட்டாராம், லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாராம் எம்ஜிஆர் ஃபோனில். இது என்னுடைய திட்டம், நான் வாங்கிக்குவேன் பணத்தை, தேவையில்லை, என்னால் சொந்த பணத்தை கூட செய்வேன் அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி அதை எம்ஜிஆர் அந்த சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கார் எல்லா இடத்துலையும். இதுதான் அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு இது. அரசியல் கருத்துக்களில் எனக்கு கூட 1000 கருத்து வேறுபாடு உண்டு, அது வேறு. அதாவது நீங்கள் வந்து சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் பாருங்க, நட்சத்திர ஹோட்டலில் விருந்து கொடுப்பதற்கு வருகின்ற பொழுது முதல்வர் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். எம்ஜிஆர் ஒரு நாள் வந்து காரில் போகும்போது அவருடைய டிரைவர் கதிரேசன் கேட்டிருக்காரு, கதிரேசா சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காரு. சாப்பிட்டேன் அப்படி. ஆனால் அந்த விருந்தில் ஓட்டுநர்களுக்கோ அலுவலக உதவியாளர்களுக்கோ இடம் கிடையாது. ஸ்டார் ஹோட்டலில் விருந்து நடக்கும், வெளியுள்ளவங்களுக்கு தமிழ்நாடு அரசு விருந்து கொடுக்குது. அந்த விருந்தில் ஒன்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதுக்கு ஈக்குவலானவங்க மட்டும் தான் சாப்பிட முடியும். அவங்க கூட வந்த டிரைவரோ பியூனோ சாப்பிட முடியாதான். ஆனால் நிகழ்ச்சி முடிய 11 மணி ஆகும், பட்னியாக தான் இருக்கணுமா. எம்ஜிஆர் காரில் போகும்போது தன்னோட ஓட்டுநர் கேட்குறாரு, கதிரேசா சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காரு. சாப்பிட்டேன் அப்படின்னாரு. எம்ஜிஆர் ஆனால் முகத்தை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியே தெரியுதுன்ட்டு, இறால் எப்படி இருந்தது, சுவையாக இருந்ததா அப்படின்னு, நல்ல சுவையாக இருந்ததுனாராம். ஏன்டா இறாலே வைக்கலையே, பொய் சொல்கிறேன்ட்ட என்று சொல்லிவிட்டு உடனடியாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு ரெடி பண்ண சொல்லுங்க என்று சொல்லி, இந்த டிரைவர் போய் இறங்கும் போதுங்க அவர் பதிவு பண்ணுறாரு, வீட்டில் சொல்லி உடனே இறால் மீனெல்லாம் உடனே ரெடி பண்ண சொன்னாராம். அது மட்டும் இல்லை, உடனே பிச்சாண்டி ஐஏஎஸ் கூப்பிட்டு சொன்னாராம், இனிமேல் அடுத்த விருந்து அரசாங்கத்தின் சார்பில் நடந்தால் டிரைவர்களும் உங்களோடு நம்மோடு வரக்கூடிய டிரைவர்களும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்களும் சாப்பிட வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் விருந்துக்கு நான் வருவேன், இல்லை நான் வரமாட்டேன் என்று எம்ஜிஆர் சொன்னாராம். எவர் பயிர் பண்ணுகிறார். திரவியம் போய் எவ்வளவு சொல்லியிருக்கார், இல்லை இதுக்கு செலவாகும், அப்படி உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் என் சொந்த பணத்திலிருந்து அந்த விருந்திற்கு நான் கொடுக்கிறேன் என்று எம்ஜிஆர் சொன்னார். எவ்வளவு ஒரு கருணை உள்ளம் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் நமக்கு சாட்சிகளாக இருக்கின்றன. அதைத்தான் வாலி பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். சாப்பாடை பற்றியே பேசியிருக்கேன், நம்ம சாப்பாடை பற்றி நீ கவலைப்பட மாட்டியா என்று கேட்கலாம். அதாவது உண்மையிலேயே ஒரே ஒரு 2 செய்திகள். உலகத்தமிழ் மாநாடு மதுரையிலே நடக்கிறது. எம்ஜிஆருக்கு இருந்த இன்னொரு குணம் என்ன சொல்கிறார், வாலி என்ன சொல்கிறார் என்றால், டக்குன்னு யார் சொன்னாலும் உடனே நம்பிடுவார் எம்ஜிஆர். அது வரைக்கும் நம்மகிட்ட பழகிட்டு இருக்காரு. இப்போ நீலகண்டன் அப்படி பண்ணிட்டாருங்க, அவர் சரியில்லைங்கன்னு வீரசக்தி என்ற சொன்னார், நான் உடனே நம்பக்கூடாதுல்ல, உடனே நம்பிடுவாராம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அந்த ஒரு இது இருந்திருக்கு, டக்குன்னு நம்பிடுவாராம், சொல்லி திட்டுவாராம். அதே மாதிரி ஒரு குணம் இருந்திருக்கிறது. உலகத்தமிழ் மாநாடு நடக்கிறது. எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்கிறார், வாலியை அழைத்து கண்ணதாசன் தலைமையிலே ஒரு கவியரங்கம், புலமைப்பித்தன் தலைமையிலே ஒரு கவியரங்கம், நீங்க கண்ணதாசன் கவியரங்கத்தை தொடங்கி வச்சிருங்க ஆண்டவனே என்று சொல்லிவிட்டார். வாலி ஒன்றும் சொல்லவில்லை, வந்துட்டார். அப்புறம் யோசிச்சார், கண்ணதாசன் கவியரங்கத்தை நம்ம போய் தொடங்கி வச்சா நல்லா இருக்காத என்று அவர் நினைச்சிட்டு, ஔவை நடராஜன், அவர் தான் இப்போ தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர். அவர் ஔவை நடராஜன் உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு கிடையாது மிகப்பெரிய, அதான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சார், ஔவை நடராஜன் மாதிரி அறிஞர்கள் எல்லாம் மிக அரிது. எதை பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நான் அவரை ஒரு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவரை சொல்கிறேன், இந்த ஜெயந்தான்னு ஒன்று இனி நினைய வேறு பொண்ணுன்னு நினச்சிட்றாங்க ஐயா. இப்படி தான் அந்த கோம்பையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அப்போ நான் மதுரையில் இருந்தேன், பட்டிமன்றம் பேச போனேன். எல்லாருக்கும் நாங்கள் 4 பேர் போயிருக்கோம். 3 வேஷ்டி எடுத்து வச்சுட்டு ஒரு சேலை எடுத்து வச்சுருந்தாங்க. எதுக்குடான்னு கேட்டேன், ஜெயந்தா லேடி தானேன்னு கேட்டாங்க. யோ இல்லையா,
அவரு பையன் சொன்னாங்க, பரவாயில்ல சேலையை கொடுங்க நான் வாங்கிட்டு விட்டேன், எங்கள் வீட்டில் கூட பட்டிமன்றம் பேசிட்டு இன்றைக்கி தாங்க உருப்படியாக ஒரு பொருளோட வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். உடனே ஔவை நடராஜன் சொன்னார், உங்களுக்காக அதுதான் நடந்தது ஜெயந்தா. நான் அமெரிக்கா போனேன், டிக்கெட் போட்டிருந்தேன், ஏர்போர்ட் போனேன். ஔவைன்னு உடனே நினச்சிட்டாங்க, அவங்க நீ பொண்ணுன்னு நினச்சி என் பக்கத்து சீட்டில் ஒரு பொண்ணை போட்டாங்க. 36 மணி நேரம் போனதே தெரியல. அதாவது நீ எதை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் மூப்பனார்ட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்காரு, ஔவை நடராஜன் பேசிட்டு இருக்காரு. சொன்னாரா மூப்பனார் வந்து வாசனை, அப்புறம் ஜிகே வாசனை பற்றி ஏதோ சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. என்ன சொல்கிறீங்க, நம்ம பையனை எல்லாரும் புகழ்கிறாங்க, ஏன் நம்ம பையனை புகழ்கிறாங்களே, ஏன் புகழ்கிறாங்க? எந்த கூட்டம் நடந்தாலும் முதல்ல நம்ம பையனை புகழ்ந்துட்டு தாங்க கூட்டத்தை நடத்துகிறாங்க, என்னையா சொல்கிறீங்க அப்படின்னுக்காரு. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை அப்படின்னு வாசனை புகழ்ந்துட்டு தான் கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்துற வரி எடுத்து சொல்லி அவர் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது பாருங்க. அவ்வளோ பெரிய அறிஞர் ஔவை நடராஜன். அவர் தான் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர். அவர்கிட்ட வாலி சொல்லிட்டாரு, நான் தொடங்கி வச்சா நல்லா இருக்காது அப்படின்னாரு. ஆமாம், அப்போ உங்கள் தலைமையிலே ஒரு கவியரங்கம் பண்ணலாமே, என் தலைமையில ஒரு கவியரங்கம் பண்ணலாமே என்று சொல்லிவிட்டார். ஔவை நடராஜன் எம்ஜிஆரிடம் சொல்கிறார். வாலி சொன்னார் நல்லா இருக்காது, அவர் தலைமையில் ஒரு கவியரங்கம் வைக்கலான்னு சொன்னார். உங்கள்கிட்ட சொன்னாரா? ஆமாம். உடனே வாலிக்கு ஃபோனை போட்டுருக்காரு எம்ஜிஆர். ஃபோனை போட்டு, ஆண்டவனே எனக்கு தெரியல, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நீங்களா நானா அப்படின்னு கோபமாக கேட்டிருக்கிறார். அதாவது எதுனாலும் தனக்கு தெரியாமலோ அப்படி ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக எம்ஜிஆர் கடைசி வரையிலும் இருந்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அவரோடு இருந்தார் வாலி என்றால் அதற்கு காரணம் அவரிடம் இருந்த திறமை. கடைசி வரையில் நீங்கள் நினைத்து பாருங்கள், 4 தலைமுறைக்கு தமிழ்நாட்டில் எந்த கவிஞரும் பாடம் எழுத முடியாது. அதே மாதிரி உனக்கு எப்படி, நானும் பக்கத்திலே இருந்திருக்கிறேன், உனக்கு எப்படி தேவை ஒரு பாடல் என்றால் எப்படி வேண்டும் என்று கேட்டு எழுதி கொடுக்கிற ஒரே கவிஞர் வாலிதான், வேறு யாருமே கிடையாது. தமிழ் சினிமாவில் தன் பாட்டிற்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒரே கவிஞர் வாலிதான். நிறைய பேர் இப்போ பாட்ஷா, அந்த சிவாஜி படத்தில் ஒரு பாடல் வரும், அதை கூட பில்லா ரங்கா பாட்ஷா தான் நினைக்கிறேன், வைரமுத்து எழுத முடியவில்லை. ஏனென்றால் இது வாலி ஸ்டைல், இது வாலிட்ட தான் எழுதி வாங்கணும் என்று சொன்னார். வைரமுத்துவால் முடியும் நிறைய பாடல், அது வேறு, அவருடைய இது வந்து வேறு. அது மாதிரி தனக்குன்னு ஒரு இடம். இந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்லி முடிச்சு, ஒரு வரியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லோரும் கேட்ட பாடல், அதான் நிறைய விஷயங்களை கூட நான் புரியாமல் கடந்துக்கிட்டே இருக்கோம். புது புது அர்த்தங்கள் படத்தில் ஒரு பாட்டு வரும், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, அதில் நல்ல மனையாளி நேசம் 1 கோடி, அடுத்த வரி அது நான் சொன்னா உங்களுக்கு தெரியுது, வீரசக்தி நெஞ்சம் எனும் மீனை, அது எல்லாருமே நெஞ்சம் எனும் மீனைன்னு தான் பாடுவாங்க. ஆனால் நெஞ்சம் கிடையாது, செஞ்சம் எனும் மீனை. அதை எஸ்பிபியே அன்னைக்கு அப்படி தான் பாடினாராம். நல்ல மனையாளின் நேசம் 1 கோடி, செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி. எஸ்பிபியே நெஞ்சம் எனும் வீணை தான் பாடியிருக்காரு. உடனே தான் வாலி சொன்னாராம், இல்லையா பாப்பா ராஜா தப்பா பாடுறான் பாரு. அப்போ தான் செஞ்சம்ங்கிற வீணை என்னன்னா, வீணையில் பல வகை இருக்கான், நிறைய வகைகள் வீணைகளில், சாகர வீணை, ருத்ர வீணை, அப்படி. அதில் செஞ்சம்ங்கிற வீணை என்ன பண்ணுமா, நீங்கள் எந்த ராகத்தை கொடுத்தாலும் சோகமாக தான் பாடுமா, ஆனால் சோகமான தோடி ராகத்தை கொடுத்தா அது இனிமையான ராகமாக மாற்றி பாடுமா. அந்த ஹீரோக்கு 1000 பிரச்சனை வீட்டில், நான் சோகத்தில் இருந்தாலும் அந்த சோகத்தை கூட உனக்கு சுகமாக மாற்றி தருவேன்னு ஹீரோ சொல்கிறானா. இதனாலே நீங்கள் பாட்டை பாருங்க, அந்த பாட்டை நடுவில் நிறுத்தி சபாஸ் வாலி அப்படின்னு எஸ்பிபி சொல்லுவார். பாட்டை கேட்டு பாருங்க. தமிழ் சினிமாவில் எந்த பாடலாசிரியர் பேரும் இப்படி இடம்பெற்றதே கிடையாது. அது இளையராஜா சம்மதிப்பாரா? நடுவில் நிறுத்தி சபாஸ் வாலி அப்படின்னு சொல்லுவார் அந்த பாட்டில். ஏன்னா இதுவரைக்கும் யாருமே சொல்லலை அதை. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியாக இந்த மண் கொடுத்த மகா கவிஞன் வாலி. அதனால் தான் எம்ஜிஆர் கடைசி வரையில் அவரை கொண்டாடினார், கடைசி வரையில் எம்ஜிஆர் அவரை கொண்டாடினார். ஆக அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் இருந்த ஒற்றுமைகளை, பல நிறைய நிகழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா கோவிந்தசாமி அவர் வேலை பார்க்கும்போது கண்ணதாசன் வீட்டுக்கு போகிற வழியே அவர் எழுதி போட்டாராம். யாருக்குமே தெரியாமல் இருந்தான் இதான் கண்ணதாசன் பிறந்த மண் என்று. அப்போ கோவிந்தசாமி சார் வந்து பக்கத்து ஸ்டேஷனில் வேலை பார்த்துருக்கார், போலீஸ் ஸ்டேஷனில். அவர் வந்து இதுதான் கவியரசர் கண்ணதாசன் வீடுக்கு போகிற வழி என்று எழுதி போட்டாராம் ஒரு டின்னில். இதை எனக்கு தெரிந்த நண்பர்கள் சொன்னார்கள்.
ஆக வந்து காவல்துறைக்காரர்கள் அது வந்து ஜெயிலில் போட்டு தான் நாங்கள் பார்த்துருக்கணும். இப்படி இந்த வெளியில் கொண்டு போய் சேர்த்ததை பார்த்ததில்லை. ஆக அவருக்கு மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே நான் அவரை வியந்து பாராட்டி உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.